என்னை பொறுத்த வரைக்கும் ஆதவர்ஜுனா ஒரு மட சாம்பிராணி. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் பண்றதுக்கு லாயக்கே இல்லாத ஒரு ஆள். ஆர்கே நகர் மணி யாரு மட சாம்பிராணி அப்படின்றது சம்பவத்தை பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க முடிவெடுங்க யாரு மட சாம்பிராணி அப்படின்றது. ஆக்டர் ரஞ்சனா மேடம் இந்த சம்பவம் நடக்கும்போது பாஜக பஜ்ஜி சுட்டுட்டு இருந்தாங்க. இப்போ திமுக தீய சத்தியா இருக்காங்க. ஸ்கூல் படிக்கிற இளைஞர்கள் கவர்மெண்ட் பஸ்ல போயிட்டு இருக்கும்போது அதுல ஒரு 2-3 பேர் ஃபுட்பால் அடிச்சிருக்காங்க. அதை பார்த்த நம்ம ரஞ்சனா மேடம் ஸ்பைடர்மேன் ஸ்பீட்ல வந்து அந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணி கீழே இறங்கடா நாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களை அடிச்சு அசிங்கப்படுத்திருக்காங்க. பத்தாதிக்கு வரைக்கும் டிரைவரையும் கண்டக்டரையும் சொல்ல மாட்டேன் நாயன்னு சொல்லிட்டு அவங்களையும் அசிங்கப்படுத்திருக்காங்க. ஒருவேளை அந்த பசங்க எனக்கு அசிங்கமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு கல் எடுத்து நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு நீ யாரு நாய் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா யாருக்கு அசிங்கம் நீங்களே சொல்லுங்க. ஊரா முட்டை புள்ளி அடிக்கிறதுக்கு முதல்ல யார் ரைட்ஸ் கொடுத்தாங்க? நீங்க என்ன பண்ணிருக்கணும்? காவல்துறையை போன் பண்ணி சார் ஃபுட்பால் அடிக்கிறாங்க வண்டியை ஓர நீப்பாட்ட சொல்லுவேன் தானே சார் அப்படின்னு சொல்லி நீங்க காவல்துறை கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருந்தீங்கன்னாக்கா அவங்க வேலையை பார்த்திருப்பாங்க. சட்டப்படி என்ன பண்ண பண்ணிருப்பாங்க. சட்டத்தை மீறி நீங்க சட்டத்தை கையில எடுத்தீங்க அப்படின்னாக்கா அப்புறம் கோர்ட்டு கேஸ் வக்கீல் அவங்களாம் எதுக்கு மேடம்? அதாவது இப்ப வந்து ஒரு டெக்னிக்கா எடுத்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இருக்கிற கட்சியில இருக்கிறாங்க அங்க மதிக்கிறது கிடையாது. எனக்கு சீட்டு கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உன்ன மாதிரி ஜால் ராச்சிக்கிட்டு பல வருஷமா வெளியே நின்றுட்டு இருக்காங்க போமா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாங்க. இவன் என்ன பண்றாங்க? தாவேக்கான்ற ஒரு கட்சியில வந்துட்டு அங்க அசிங்கப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து இருக்கிற கட்சிக்கு திருப்பி போயிடுறாங்க. அங்க எதனா ஒரு ஓரமா ஒரு போஸ்டிங் போட்டு குத்துறாங்க. இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு இப்போ ஃபுல்லா. இப்போ நீங்க சொல்லுங்க யாரு மட சாம்பிராணி அப்படின்றது. நன்றி.